இப்போ நம்ம பார்க்க போற இந்த வீட்ல நெறைய விஷயங்கள் டிஃபரெண்ட்டாவே பண்ணியிருக்காங்க. முக்கியமா இந்த வீட்டுடைய எலிவேஷன் கர்வ் பேட்டர்ன பேஸ் பண்ணியே நெறைய இடங்கள்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா காஸ்ட் செலவாகக்கூடிய மெட்டீரியல்ஸ யூஸ் பண்ணாம சிவில் ஒர்க்லயே ஃபுல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட கார்னர்ல எல் ஷேப் விண்டோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலா இந்த மாதிரி விண்டோஸ் வைக்க முடியாது. ஏன்னா அந்த ஏரியாவுல பார்த்தீங்கன்னா காலம் வரும். அது வந்து அந்த எல் ஷேப் விண்டோ வைக்க விடாம தடுக்கும். பட் இந்த வீட்ல எப்படி அத பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். அதோட ரூம்ல எல்லாத்துலயுமே அந்த கார்னர் விண்டோ வரக்கூடிய இடங்கள்ல கார்னராவே சிட் அவுட் ஸ்பேஸும் ரெடி பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த வீட்டுடைய கிச்சனுடைய என்ட்ரன்ஸு, அந்த ஸ்டேர்கேஸுக்கு ஏத்த மாதிரியே ஒரு ஆர்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதோட பூஜை ரூம் ஏரியா, கிச்சன்ல அலுமினியம் இன்டீரியர், அங்க வந்து ஒரு சிட் அவுட் ஸ்பேஸும் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த வீட்ல வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இந்த வீட்டுடைய பிளான் எப்படி பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள டீட்டெயிலா பார்க்கலாம். வணக்கம் சார். ஹாய் சார், குட் ஈவினிங். ஓகே. உங்க கம்பெனி பேர் சொல்லிடுங்க. ராபின்சன் ஹோம் சார், திருமணி. ஓகே. அதில் ஆர்கிடெக்டா? ஆமாம், நான் ஆர்கிடெக்ட். ஓகே சார். இப்போ இந்த வீட்டுடைய எலிவேஷன்ல இருந்து அந்த பில்டப் ஏரியா என்ன பிளான்ல பண்ணிருக்கீங்க, என்ன டிஃபரெண்டா இந்த வீட்ல பண்ணிருக்கீங்க? இந்த ப்ராஜெக்டோட பிளாட் சைஸ் 30/60, அப்ராக்சிமேட்டா 1800 சதுரடி. இது ஒரு நார்த் ஃபேசிங் பிளாட். கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி மாடர்ன் லக்ஸரி வில்லா கான்செப்டில் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸ்பேஷியஸ் எஸ்யூவி கார் பார்க்கிங், வாஸ்து கன்சிடரேஷன்ஸும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்டோட ஃபசாட் எலிவேஷன் மாடர்ன் ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் டிசைன் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் எக்ஸ்டெண்டட் ஃப்ரேம்ஸ், பால்கனி ப்ரொஜெக்ஷன்ஸ் அண்ட் மாடர்ன் எலமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எலிவேஷனுக்கு டெப்த்தும் ப்ரீமியம் லுக்கும் வரும். டிசைன் பண்ணும்போது ஆஸ்தெட்டிக்ஸ் மட்டும் இல்லை, ஏர் ஃப்ளோ அண்ட் வென்டிலேஷனும் நல்லா கன்சிடர் பண்ணியிருக்கோம். விண்டோஸ் அண்ட் ஓப்பனிங்ஸ் எல்லாம் கிராஸ் வென்டிலேஷன் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நேச்சுரல் லைட்டும் ஃப்ரெஷ் ஏர் ஃப்ளோவும் வீடு ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகும். சன்ஷேடோட ஷேப் அண்ட் ஸ்லோப் இப்படி பிளான் பண்ணியிருக்கோன்னா ரெயின் வாட்டர் டைரெக்டாக வால் மேலே ஸ்ப்ளாஷ் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ ஃபசாட் க்ளீனாக மெயின்டைன் ஆகும் அண்ட் டியூரபிலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே ஓகே. ஸ்ட்ரைட்டா பண்ணி ஸ்ட்ரைட்டா இறக்குவாங்க, அந்த மாதிரி இல்லாம இந்த ஆமாம், இந்த கர்வ் பண்ணால் தண்ணி அப்படியே. ஓகே. இந்த ஃப்ரேமுமே அந்த கிட்டத்தட்ட ஒரு சன்ஷேடாக ஆக்ட் ஆகும், அதுக்காக தான் கொடுத்துருக்கு. ஓகே ஓகே. இப்போ இந்த கார்னர் விண்டோ எல்லாமே ஆமாம் இப்படி கொடுத்துருக்கீங்களே, இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரக்சர் படி எதுவும் காலம் அது மாதிரி எதுவும் இங்கே கேன்டிலிவர் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். கேன்டிலிவர்னா சப்போர்ட் இல்லாமல் அவுட் சைடு எக்ஸ்டெண்ட் ஆகிற ஸ்லாப் ஆர் பீம் சிஸ்டம் தான். இது ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரல் கேல்குலேஷன் அண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வச்சு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சேஃப்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகாது. இங்கே கிளைண்ட்டோட கிட் ரெக்வஸ்ட் பேஸ் பண்ணிவிட்டு ஒரு மினி ஸ்விம்மிங் பூல் கம் ஃபவுண்டைன் மாதிரி சின்ன வாட்டர் பாடி ஃபீச்சர் பிளான் பண்ணியிருக்கோம். இது கிட்ஸ்க்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு அண்ட் ஸ்பேஸ்க்கு ஒரு காம் எஸ்தெட்டிக் ஃபீல் கொடுக்கும். மெயின் டோர் வந்து குள்ள கஸ்டம் டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் கஸ்டம் ஐடல் என்கிரேவிங் கொடுத்துருக்கோம். என்ட்ரன்ஸ்க்கு ஒரு ட்ரெடிஷ்னல் டச் வர்றதுக்காக டிசைனர் ஹேண்டில்ஸும் ஸ்பெஷலி ஆர்டர் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ட்ரிக்கு கிராண்ட் அண்ட் ப்ரீமியம் ஃபீல் வரும். நம்ம உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே ஒரு ஸ்பேஷியஸான லிவிங், 14/12 லிவிங். நமக்கு ஈஸ்ட் லைட் நிறைய தேவைப்படும். ஈஸ்ட் சைடு நமக்கு ரோடு இருக்கிறதுனால ஈஸ்ட் லைட்டிங் எவ்வளோ மேக்ஸிமம் உள்ள கொண்டு வரதுக்காக எங்கெங்கெல்லாம் ஓப்பனிங்ஸ் கொடுக்க முடியுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். லிவிங் ஏரியாவில் 8/5 லாங் விண்டோ கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்பேஸ்க்கு நல்ல நேச்சுரல் லைட் அண்ட் ஓப்பன்னஸ் வரும். மேலே ட்ரூ சீலிங் வித் லைட்டிங் ஃபிக்சர்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம் ஃபார் அ ப்ளசன்ட் ஆம்பியன்ஸ். ஓகே. அண்ட் இது ஒரு ஸ்டார் வெல். ஸோ இங்கே இருந்துமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கிளியர் ஸ்டோரி கொடுத்துருப்போம். ஒரு லேண்டிங்குமே லைட். ஸோ நமக்கு லைட் இப்போது டாக் லெக்டு பண்ணால் நமக்கு அந்த லைட்டோட ஃப்ளோ இருக்காது. பட் ஸ்டார் வெல் இந்த யூ ஷேப் ஸ்டார் கேஸ் பண்ணுன்றப்போ நமக்கு மேலே இருந்தும் அந்த லைட் வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஈஸ்ட் லைட் வர்றதுக்கு. ஓகே ஓகே. அந்த சைடு ரோடு தான் இருக்கு. ஆமாம், இந்த சைடுமே ரோடு தான். ஸோ நார்த் அண்ட் ஈஸ்ட் நமக்கு ரோடு தான். பூஜா ஏரியாவில் டபுள் லைட் ஓப்பன் டு ஸ்கை கான்செப்ட் கொடுத்துருக்கோம். ஸோ மார்னிங்கில் சன்லைட் டைரக்டாக கடவுள் மேலே விழும். யூஸ்வலி நம்ம சன்காடை பார்க்க போவோம், ஆனால் இங்கே சன்காடே வீட்டுக்கு வர மாதிரி கான்செப்ட் டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. இது அப்படியே கிச்சன் பார்த்தீங்கன்னா 12/12 கிச்சன் இங்கிலீஷ் ஸ்டைல் கான்செப்டில் டிசைன் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஃபாரின் கஃபே ஃபீல் வர மாதிரி. இங்கே ஹை பார் ஸ்டூல் சீட்டிங்கும் கொடுத்துருக்கோம். ஸோ கேஷுவல் டைனிங்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். கிச்சன் மாடுலர் லேஅவுட்டில் பிளான் பண்ணியிருக்கோம் வித் அலுமினியம் டோர் ஷட்டர்ஸ் அண்ட் பேஸ்டல் டீல் கலர் விச் கிவ்ஸ் அ சட்டில் அண்ட் எலகன்ட் ஃபினிஷ். கிச்சன் அண்ட் டைனிங் ஸ்பேஸ் டிவைட் பண்ணுறதுக்கு WPC மாடர்ன் மெட்டீரியலில் ஆர்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் வித் எலக்ட்ரிக்கல் அண்ட் லைட்டிங் பாயிண்ட்ஸ் வெல் பிளான். கிச்சன் பேக் சைடில் யூட்டிலிட்டி ஏரியா பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே வாஷிங் மிஷின், வெசல் சிங்க் வாஷிங், டிஷ்வாஷர், கிரைண்டர் ஸ்பேஸ் எல்லா அப்ளையன்சஸ்க்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். கூட மெய்ட் அண்ட் ஹெல்ப்பர் சர்வீஸ் ஆக்சஸ்க்கும் இருக்குது. ஸோ மூவ்மெண்ட் ஈஸியாக இருக்கும் அண்ட் ஸ்பேஸ் ஃபங்க்ஷனலாக யூஸ் பண்ண முடியும். லிவிங் ஏரியாவிலேருந்து ஆக்சஸ் பண்ணுற பெட்ரூம் 1 இது தான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வார்ட்ரோப் கம் லாஃப்ட் கொடுத்துருக்கோம் ப்ரொவிஷன். இதெல்லாம் சிவிலே பண்ணியாச்சு. ஷட்டர் மட்டும் இன்டீரியர்ஸில் பண்ணியிருக்கு. ஓகே. அண்ட் இங்கே தான் நமக்கு எல் விண்டோ வரும். ஓகே. எல் விண்டோ நீங்கள் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலம் எதுவும் இருக்காது. ஸோ இங்கே பெட் வந்துடும். ஓகே. அது இல்லாமல் எல்லா விண்டோவும் UPVC தான். ஆமாம், எல்லாமே UPVC விண்டோ தான்.
ஓப்பனபிள். ஓப்பனபிள். எங்கள் ஸ்லைடிங் எதுவுமே யூஸ் பண்ணல, எல்லாம் ஓப்பனபிள் தான். அண்டு சேஃப்டி பர்பஸ்க்கு இன்சைட் நம்ம கிரில் கொடுத்துருக்கோம். ஓகே. ஒரு டீட்டெயில் பார்த்தீங்கன்னா கிரானைட் கோப்பிங் கொடுத்துருப்போம். மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த கோப்பிங் கொடுக்க மாட்டாங்க. தண்ணி ஏதாச்சும் வெளியே இருந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்கும் நமக்கு கிளீனிங் பர்பஸ் டஸ்ட் அதிகமாக செட்டில் ஆகாமல் இருக்கிறதுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான இருக்குது இந்த கோப்பிங். எல்லா விண்டோலையும் கொடுத்து. ஆமாம், மேக்ஸிமம் எல்லா விண்டோலையும் இருக்கும். சப்போஸ் கிரானைட் கொடுக்கலன்னா நம்ம டைல் யூஸ் பண்ணியிருப்போம். இது அட்டாச் பார்த்தா. ஆமாம், இது அட்டாச் டாய்லெட். இங்கே பார்த்தீங்கன்னா வெட் அண்ட் ட்ரை ஏரியா ப்ராப்பராக டிவைட் பண்ணியிருப்போம். லெஃப்ட் சைடில் பாத் ஏரியா. ஸோ இது வந்து 4.5 by 12 feet, ரொம்ப லாங்கான ரெஸ்ட் ரூம் தான். ஸோ ஈஸியாக நமக்கு டிவைட் பண்ணுறதுக்கு, வெட் அண்ட் ட்ரை ஏரியா டிவைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பேஷியஸான டாய்லெட். இது அந்த பக்கம், அது இந்த அங்கே டாய்லெட்டு, இங்கே பாத் ஏரியா. ஓகே ஓகே. நம்ம ஸ்டார் கேஸ் பார்க்கலாம். இது எல்லாமே கிரானைட் கோப்பிங் பண்ணியிருக்கோம். ஸ்டார் கேஸோட டாப் வந்து கிரானைட் டாப் தான். ஸோ அந்த லெதர் ஃபினிஷ் நீங்கள் நடக்கும்போது உங்களுக்கு ஒரு நேச்சுரல் எர்த்தி ஃபீல் இருக்கும். நார்மல் இந்த டைல்ஸை விட இந்த ஸ்டோனில் இருக்க ஃபினிஷ் வந்து உங்களுக்கு நேச்சுரல் ஃபீல் கொடுக்கும். எல்லாமே எம்எஸ் ரெயிலிங். ஸோ இந்த டிசைன் கிளைண்ட் ப்ரிஃபர் பண்ண டீட்டெயில் தான் அவங்களுக்கு வேணும். ஸோ இந்த நம்ம ஸ்டார் கேஸில் கொடுத்த லைட்டிங் ஓப்பனிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னா, நம்ம விண்டோஸ் வந்து ஸ்லைடிங்கோ ஆர் நார்மல் ஓப்பனபிளோ கொடுக்கல, டாப் ஓப்பனபிள் கொடுத்துருப்போம். அப்படி பண்ணுறப்போ நீங்கள் மழை டைம்லேயும் ஓப்பன்லேயே வச்சுக்கலாம். மழை தண்ணி உங்களுக்கு உள்ளே மேஜராக வராது. அண்ட் ஏர் ஃப்ளோவுமே உங்களுக்கு உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் காமன்ஸ் பேசேஜ். இது நமக்கு 3 bedroomsக்கான ஒரு ஆக்சஸ் கொடுக்கும் அண்ட் ஒரு பால்கனிக்கான ஆக்சஸ் கொடுக்கும். இந்த காமன் ஸ்பேஸ்லேருந்து நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த சாண்டிலியரோட வியூ நல்லாயிருக்கும். அவங்க ஃபேமிலி பேசிகிட்டு இருக்கப்போ நீங்கள் பார்க்கலாம், இங்கே இருந்தே கூட பேசிக்கலாம். வந்து ஆமாம். ஸோ அந்த ஈவினிங் டைம் அண்ட் மார்னிங் டைமில் இது வெஸ்ட் லைட்டு. ஸோ சன் செட் ஆகிறப்போ இந்த சைட்லேருந்து வர லைட் நல்லாயிருக்கும். மார்னிங் டைமில் உங்களுக்கு இங்கேருந்து வர லைட்டிங். நீங்கள் லைட்ஸ் இல்லாமல் கூட இங்கே இருந்தீங்கன்னா நைட் வரைக்குமே உங்களுக்கு வெளிச்சமாக தான் இருக்கும். ஸோ ஆஃப்டர் நைட் தான் நம்ம லைட் பெருசாக யூஸ் பண்ணுற மாதிரின்ற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இது மாஸ்டர் பெட்ரூம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம எல் விண்டோ சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஆமாம். எல்லா இடத்துலையும் எல்லா பெட்ரூம்க்கும் மேக்ஸிமம் எல் விண்டோ கொடுத்துட்டோம். இங்கே அவங்களுக்கு சீட்டர் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இது நீங்கள் பெருசாக நிறையா வீட்டில் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த சீட்டர். அதுவும் எல் ஷேப். ஆமாம். ஸோ பெட் இங்கே வச்சுட்டோம். பெட் பொசிஷன் இங்கே இருந்திருந்தா கூட, ஸோ சவுத் ஃபேஸிங்கில் பெட் இங்கே பொசிஷன் ஆகிடும். ஃப்ரீ டைமில் இங்கே உட்காந்து புக்ஸ் படிக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு உட்காந்து படிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஏரியா. ஸோ இது ஒரு நல்ல டீட்டெயில். சிவில்லையே நம்ம பண்ணி மேலே கவுண்டர் மட்டும் கிரானைட் டாப். ஓகே ஓகே. ஸோ இந்த டாய்லெட்டுமே அட்டாச் டாய்லெட்டில் நம்ம வெட் அண்ட் ட்ரை ஏரியா பிரிச்சிருப்போம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஆமாம், உள்ளே பார்த்தீங்கன்னா பேசின் தனியாக இருக்கும் அண்ட் வெட் ஏரியா ட்ரை ஏரியா பிரிச்சு தனியாக இருக்கும். ஓகே ஓகே. இந்த பார்ட்டிஷனும் சிவில்லே பண்ணிட்டீங்க. ஆமாம், பார்ட்டிஷனும் சிவில். பட் இப்போ மாடர்னாக நிறைய பேர் கிளாஸ் பார்ட்டிஷன் வைக்கிறாங்க. கிளைண்ட் சிவில் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, அவங்களோட யூஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன். ஓகே ஓகே. ஸோ இது அனதர் பெட்ரூம் 4. இதுவுமே ஒரு 12 by 10 பெட்ரூம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே எல் விண்டோ இல்லை, பட் 2 விண்டோஸ் கொடுத்துருப்போம். எவ்வளோக்கு எவ்வளோ நேச்சுரல் லைட் எடுக்கணும். அதுவும் நல்லா பெருசாக கொடுத்துருக்கோம். ஆமாம், 5 by 4. ஸோ இது 5th பெட்ரூம். இங்கேயும் நீங்கள் அந்த சீட்டர் ப்ரொவிஷன் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம எலிவேஷனில் தெரியுற அந்த கார்னர் விண்டோ. இங்கேயும் வார்ட்ரோப் அண்ட் லாஃப்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ பெட் ஃபேஸிங் இங்கே வந்துடும். ஸோ இங்கேயும் நம்ம அந்த டாய்லெட் வந்து வெட் அண்ட் ட்ரை ஏரியா ஸ்ப்ளிட் பண்ண அதே டிசைன் தீம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் தான். நெக்ஸ்ட்டு பால்கனிக்குள்ளே போகலாம். இது எலிவேஷன் சைடு இருக்குது. ஆமாம், இது நம்ம வாஸ்துபடியும் நார்த் ஈஸ்ட் கார்னரில் வீட்டுக்கு ஒரு ஓப்பனிங் வேணுன்றதுனால நார்த் ஈஸ்ட் கார்னரில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் எலிவேஷனுக்கும் இந்த பர்கோலா வந்து ஒரு ஹைலைட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போனாலும் ஃப்ரீயாக இருக்கலாம், உங்களுக்கு தேவைப்படுற ஷேடுமே இருக்கும், ஏர் ஃப்ளோவுமே இருக்கும். ஓகே. அதே மாதிரி இது அவுட்டர்லையுமே இந்த டிசைனை சுற்றி தான் ஒரு ஃப்ரேம் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், இந்த இதுலேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணி தான் நம்மளோட மெயின் எலிவேஷனுக்கான அந்த கர்வ் டிசைனே எடுத்திருப்போம். ஃபியூச்சரில் வேணும்னா அவங்க இந்த ஏரியாவில் பிளான்டர் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். வச்சா நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். நமக்கு அவங்களுமே பிளான்ஸ் யூஸ் பண்ணுறன்ற மாதிரி தான் சொன்னாங்க கிளைண்ட்ஸ். இப்படி வச்சாங்கன்னா இதுவுமே எல் ஷேப்பில் வச்சுக்கலாம் இல்லையா? பண்ணிக்கலாம். இந்த ஏரியாவோட ஃப்ளோருமே உடன் டைல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஸ்கைலைட் நம்ம நீங்கள் டபுள் லைட்டில் பார்த்துருந்தீங்கன்னா அந்த கிளாஸ் இருக்கும், அந்த ஒர்க்குமே இங்கே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மழை தண்ணி டேரெக்டாக உள்ளே வரதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்கைலைட் ப்ரொவிஷன் இது ஒர்க்கில் இருக்குது. நெக்ஸ்ட் ஆமாம், டஃப் அண்ட் கிளாஸ் போட்டு அது பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அப்படி பண்ணுறப்போ நம்ம செட்பேக்கில் அந்த தண்ணி கிராஜுவல் ஸ்லோப் கொடுத்துட்டோம்னா செட்பேக்கில் தண்ணி விழுந்துடும். ஸோ இங்கே நமக்கு மழை டைமில் கூட நம்ம உட்காந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ டெரஸ்க்கு வந்திருக்கோம். டெரஸ் வந்து 2 டிவைட் ஆகுது. ஸோ 2 டெரஸ் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டெரஸில் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பால்கனிக்கான ஒரு வியூ இருக்கும் அண்ட் டபுள் லைட்டான இந்த இது தெரியும். ஸோ இங்கேருந்து பார்த்தா நமக்கு டபுள் லைட் தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த சைட் ஆஃப் த டெரஸில் வந்து சவுத் வெஸ்ட் கார்னர் அதுதான்.
ஸோ அங்கே கரெக்டாக நம்ம டேங்க் கொடுத்துருக்கோம், வாட்டர் டேங்கோட ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அது ஃபுல்லாக வாஸ்துபடி. ஆமாம், எல்லாமே வாஸ்துபடி தான் பண்ணியிருக்கோம். ஓகே, அதே மாதிரி வாஸ்துபடி தான் கிச்சனும் வந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில், சவுத் ஈஸ்ட் அக்னி மூலையில் இருக்கணுன்றது கிச்சன் அந்த கார்னரில் இருக்குது. என்ட்ரியுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டில் தான் இருக்கும், மாஸ்டர் பெட்ரூம் சவுத் ஈஸ்ட்டில் தான் இருக்கும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் எல்லாமே நம்ம வாஸ்துபடி தான் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே ஃப்ளோரில் வந்து கூலிங் டைல்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன வெயிலில் வந்து யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு அவ்வளோ ஹீட் தெரியாது, ஹீட் உள்ளேயும் இறங்காது. ஓகே சார், இந்த வீடு வந்து எவ்வளோ பில்டப் ஏரியா, என்ன பட்ஜெட்டில்? ஸோ இப்போ நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் 1030, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 1030, டெரஸ் 150 ஸ்கொயர் ஃபீட் சார். மொத்தம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் அப்ராக்சிமேட்டாக 2160 கிட்ட வந்துடும் உங்களுக்கு பில்டப் ஏரியா. அண்ட் நம்ம இப்போ பேஸ் ராபின்சன் ஹோம்ஸில் பேஸ் வந்து 2400லேருந்து பிளான் இருக்குது நமக்கு பில்டிங் பண்ணலாம். ஆமாம், ஸோ இது 2400க்கு பண்ணது தான். இந்த வீட்டுக்கு நமக்கு பட்ஜெட் வந்து மொத்தமாக 65 lakhs எல்லாத்தையுமே சேர்த்து, காம்பவுண்ட் வால், செப்டிக் டேங்க், சம்ப்பு, எல்லா ஃபீச்சர்ஸும் எக்ஸ்ட்ரா பட்ஜெட், எக்ஸ்ட்ரா செலவுகள் எல்லாம். ஆமாம், எல்லாத்தையும் சேர்த்து 65 lakhs வருது. ஓகே, இப்போ நீங்கள் எங்கெல்லாம் வந்து இது மாதிரி வீடு பண்ணி தரீங்க? ஸோ நம்ம ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ளேயும் இருக்குது, அவுட்டர் சென்னையும் பண்ணுறோம். இந்த இப்போ சைட் இருக்கிறது வந்து பெரும்பாக்கம்ல இருக்குது. ஸோ இன் அண்ட் அவுட் சென்னை எங்கேனாலும் பண்ணுறோம் சார். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணுறோம், இன்டீரியர்ஸும் பண்ணுறோம். ஆமாம். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார்.